உன்னை குறை சொல்லக்கூடிய பல பேத்துக்குமே நீங்கள் நல்லவங்க அப்படின்னு நிரூபிக்கிறதை விட உன்னை நம்பக்கூடிய சில பேத்துக்கு நீங்கள் நல்லவனாக இருந்தாவே போதுங்க. அப்படி ஒரு குணம் படைத்தவங்க தான் நம்மளுடைய சிம்மராசி நேயர்கள். இந்த சிம்மராசி நேயர்களுக்கு பொறுத்த வரைக்குமே வாழ்க்கை தத்துவம் அப்படிங்கிறது ஒரு தலைமைத்துவம், தன்னம்பிக்கை, நேர்மை இது எல்லாத்தையுமே அடிப்படையாக கொண்ட ஒரு ராசி. இது சூரியனை அதிபதியாக கொண்ட ராசி. சிங்கம் போலவே எங்களுக்கு கம்பீரமான ஒரு தோற்றம், அடுத்தவங்களுக்கு உதவும் ஒரு குணம், அதே மாதிரி தடைகளை தாண்டி வெட்டியடையக்கூடிய ஒரு மன உறுதி, இது எல்லாமே கொண்டவங்க தாங்க இந்த ராசிக்காரரு. கோபத்தை கொஞ்சம் குறைச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை மிகப்பெரிய ஒரு யோகத்தை கொடுக்கும் அற்புதமான காலகட்டமாக மாறும். அதே மாதிரி நிதானத்தோடு செயல்பட்டீங்க அப்படின்னா வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி மேலே வெற்றியாக பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டமாக மாறும். எதுலேயுமே முதல் இடத்தை பிடிக்க நினைக்குவாங்க. அதே மாதிரி பொறுப்புகளை சிறப்பாக நிறைவேற்றக்கூடியவங்களாக இருப்பாங்க. தோல்விகளை கண்டு ஒருபோதுமே இந்த சிம்ம ராசியில் பிறந்தவங்களை பொறுத்த வரைக்கும் அஞ்சாமல் இருப்பாங்க. அதே மாதிரி தங்களை நம்பி வந்தவங்களை இறுதி வரைக்குமே போராடி வெற்றி பெற செய்யும் ஒரு அற்புதமான குணம் படைத்தவங்க தான் இந்த சிம்மராசிக்காரரு. இந்த ராசியில் பிறந்தவங்க பெரும்பாலுமே உழைப்பு, நேர்மை, கம்பீரம் இது எல்லாத்தையுமே ஒரு மந்திரமாக கொண்டு வாழ்க்கையை நடத்த தெரிந்தவங்க. மேலுமே இந்த சிம்ம ராசியை பொறுத்த வரைக்குமே இது சூரிய பகவானே ஆளக்கூடிய ராசி அப்படிங்கிறதுனால அவரை போலவே ஒரு தலைமைத்துவம் கொண்டவங்களாக இருப்பாங்க. தங்களோட சொல் செயலில் பிரகாசிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. எந்த ஒரு கூட்டத்திலையுமே தன்னை முன்னிலைப்படுத்த வேணும் அப்படின்னு நினைப்பாங்க. கோபம் தான் இவங்களுக்கு பலவீனமாக இருக்குங்க. மேலுமே இவங்களோட பேச்சு கோபத்தை கட்டுப்படுத்தினாங்களே இவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான வாழ்க்கையானது இருக்கும். மேலுமே இவங்க தொடர்ந்து சூரிய பகவானை தினமுமே நீங்கள் அதிகாலையில் எழுந்து சூரிய நமஸ்காரம் செய்வது உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கும். நவகிரகங்களில் தலைவனான சூரிய பகவானை அதிபதியாக கொண்ட ராசி இந்த சிம்ம ராசி. மேலுமே இது 5வது ராசியாக வரக்கூடிய ராசி தாங்க. இது ஒரு நெருப்பு ராசி. மேலுமே இந்த சிம்ம ராசியை சேர்ந்தவங்க எந்த ஒரு விஷயத்திலுமே தங்களோட நேரத்தை வீணடிக்கவே மாட்டாங்க. அதே போல் தான் அவங்களோட அணியும் ஒரு ஒரு பொறுப்பான ஒரு அணியை நடத்துறதுக்கு ரொம்ப சிறப்பாக இருப்பாங்க. அதிக அளவில் பயணம் செல்ல ரொம்ப விரும்புவாங்க. அதே மாதிரி அன்பானவங்களாக இருந்தாலும் அடிக்கடி இவங்களுக்கு கோபம் அதிகமாக தான் வரும். இவங்களோட பேச்சில் கொஞ்சம் கூட கட்டுப்பாடு இருக்காது. இவங்களோட நிதானம் இல்லாமல் இருக்கும்போது பல முறை யோசித்து இவங்க பேசுவது ரொம்ப ரொம்ப அவசியம். பொழுதுபோக்கில் அதிகம் ஆர்வம் கொண்டவங்களாக இருப்பாங்க. ஆடம்பர வாழ்க்கையை இவங்க ரொம்ப வாழ ஆசைப்படக்கூடியவங்களாக இருப்பாங்க. எவ்வளவு பிரச்சனைகள் வந்தால் கூட, சோதனைகள் வந்தால் கூட அதை எல்லாமே சாதனைகளாக மாற்றி காட்டுங்க. அதே மாதிரி உன்னை குப்பை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வீசியிருப்பாங்க இல்லையா, அவங்க முன்னாடி நீங்கள் கோபுரம் போல் உயர்ந்து காட்டி உங்களோட வாழ்க்கையை மென்மேலும் வளர்த்துக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் நல்லவங்களாக இருங்க, இல்லை கெட்டவனாக இருங்க, அதுவும் முக்கியம் இல்லைங்க. ஆனால் நம்புறவங்களுக்கு நீங்கள் உண்மையாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி ஒரு முள் குத்தி விட்டது அப்படின்னு முள்ளை குறை சொல்லாமல் தவறான இடத்துல நம்ம கால் வச்சுட்டோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அந்த வாழ்க்கையுமே அப்படியே கொண்டு போங்க பாரு, உங்களோட வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும். சரி, நம்ம விஷயத்துக்கு வருங்க. இந்த சிம்மராசி நேயர்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்குது, மேலுமே இவங்க ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் குறித்து பார்க்க போகிறோம். இனி வரக்கூடிய காலகட்டங்கள் இவங்களுக்கு யோகமாக இருக்க என்னென்ன பரிகாரங்கள்லாம் செய்யலாம் அப்படிங்கிறதையும் நம்ம வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் என்ன ராசி, என்ன நட்சத்திரம் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மேலுமே நீங்கள் இது போல் தகவல்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்களா, மாஸ் மல்டிமீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதே மாதிரி இந்த சிம்ம ராசிக்காரரை பொறுத்த வரைக்குமே நமக்கு ஒரு பிடிக்காதது ஏதாவது ஒரு நிகழ்ந்தால் நமக்குள்ள ஒரு கோபமானது எழும். ஒருவர் ஒரு செயலை செஞ்சாலோ அல்லது தவறாக செஞ்சாலோ ஏற்பட்ட தொல்லைக்காக அவரை நம்ம குறை சொல்லிக்கொண்டே இருப்போம். நமக்கு அந்த விஷயம் பிடிக்கல அப்படின்னா நம்ம எதையாவது ஒரு குறை சொல்லிகிட்டே இருப்போம். அதே மாதிரி தாங்க நம்மளோட கோபத்தை நம்ம யோசிக்காமல் சிதறடிக்கும் போது ஒரு நெருக்கடியானது நமக்குள்ளேயே ஒரு மனதில் ஒரு குழப்பமானது ஏற்படும். சண்டை சச்சரவுகள் ஆனது அந்த டைமில் ஏற்படும். இந்த சின்னத்தை நீங்கள் தனித்து கொண்டு சுட்டி காட்டாமல் அடுத்தவங்களை குறை சொல்லாமல் நீங்கள் அமைதியாக இருந்து கொண்டீங்க அப்படின்னா நல்ல ஒரு உங்களுக்கு அந்த டைமில் நல்ல ஒரு மன ரிலாக்ஸ் கிடைக்கும். அதே மாதிரி அடுத்தவங்களுக்கு நீ அட்வைஸ் பண்ணுறதை விட்டுட்டு நீங்கள் முதல்ல நீங்களாக இருங்க. அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. மற்றவங்களோட நம்மளோட உறவும் மேம்படும். அதே மாதிரி கோபத்தை
கோபத்தை கொஞ்சம் நீங்கள் குறைச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு எதிர்காலம் உங்களுடைய வாழ்க்கையில் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி இந்த கோபத்தினால ஒரு லாபமே நமக்கு வாழ்க்கையில் கிடைக்காதுங்க. நம்மளோட உடலும் சரிங்க, மனதுமே ஒரு பிரச்சனையில் தான் இருக்கும். அதே மாதிரி மற்றவங்களுக்கு இது ஒரு காரணமாக இருக்கும் உங்களை பிடிக்காததுக்கு. அதனால் நீங்கள் கோபத்தை குறைச்சிட்டிங்க அப்படின்னா நல்ல ஒரு உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் இருக்கும். இந்த சிம்மராசி நேயர்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்குது வாங்க பார்க்கலாம். இந்த சிம்மராசி நேயர்களுக்கு பொறுத்த வரைக்குமே திருமண வாழ்க்கையானது உற்சாகம் நிறைந்ததாக இருக்கும். தங்களோட வாழ்க்கை துணையோட மகிழ்ச்சியான நேரத்தை செலவிட ரொம்ப விரும்புவீங்க. அதே மாதிரி அவங்களுக்காக அர்ப்பணிப்போடு உழைப்பாங்க. சமூகத்தில் தங்களோட செல்வாக்கை தக்க வைத்து கொள்ளவே தங்களால் முடிந்த அளவுக்கு அனைத்து விஷயத்துலையுமே நீங்கள் ரொம்ப உற்சாகமாக செயல்படுவீங்க. குழந்தைங்கிட்ட அன்பும் உணர்ச்சி பூர்வமான உறவையும் கொண்டு இருப்பீங்க. அதே மாதிரி இந்த சிம்ம ராசியை சேர்ந்தவங்க பொறுத்த வரைக்குமே மேல் அதிகாரியாகவும் இவங்க ஒரு தலைவராகவும் இருக்க நினைப்பாங்க. இவங்ககிட்ட புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ளலாம். தெரிந்து கொள்கிறதும் அதிக ஆசையானது இருக்கும். புதிய தொழில்நுட்பங்களை செயல்படுத்த நினைப்பாங்க. அதே மாதிரி அதில் சிறப்பான வெற்றியும் பெற முடியும். ஒரே இடத்துல இல்லாமல் வெளி இடத்திலும் சென்று வெற்றி பெற நினைப்பாங்க. அதிகமாக பயணம் செய்யக்கூடிய விரும்பக்கூடிய ஒரு ராசியாகவும் இருப்பாங்க. அதே மாதிரி நவகிரகங்களின் தலைவனான சூரிய பகவானே சிம்ம ராசியோட அதிபதியாக இருக்கிறதுனால அவரை போலவே ஒரு பிரகாசம் நிறைந்த வாழ்க்கையானது உங்களுக்கு இருக்கும். இந்த ராசியை சேர்ந்தவங்களுக்கு இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே நன்மைகள் தீமைகள் கலவையான பலன்களை கொடுக்கும் ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்குமே சிறப்பான முன்னேற்றமும் எதிர்பார்த்த பதவி உயர்வும் கிடைக்க நிறைய வாய்ப்பு இருக்கிறதுனால, ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா தேவையில்லாத அலைச்சல், குடும்பத்தில் சின்ன சின்ன வாக்குவாதங்கள், உடல் நலத்தில் கவனம் செலுத்தணும். மேலுமே பணவரவு இருந்தால் கூட தேவையில்லாத செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டிய ஒரு காலகட்டமாக தான் உங்களுக்கு இந்த காலகட்டமானது அமைஞ்சிருக்கு. மேலுமே சிம்மராசி நேயர்களுக்கு பொறுத்த வரைக்குமே தொடர்ந்து சூரிய வழிபாடு செய்வது உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நிறைய யோக பலன்கள் இருந்தால் கூட ஒரு சில விஷயத்தில் நீங்கள் ரொம்ப கவனமாக தான் இருக்கணும். மேலுமே நன்மை தீமை கலந்த பலன்கள் கிடைக்கும். சில இடங்களில் கடுமையாக இருக்கும், சில இடத்துல போராட்டமாக கூட இருக்கும். ஆனால் உத்தியோக ரீதியாக சில மாற்றங்கள் வரதுக்கான ஒரு காலகட்டமாக அமைச்சிருக்கு. ஆனால் நீங்கள் எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்கும். வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட்டு லாபமே கிடைக்கும். புதிய முயற்சி செய்கிறவங்களுக்கு வெற்றிகரமான ஒரு நேரமாக அமைஞ்சிருக்கு. குடும்பத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் அனைத்துமே நீங்கும். அதே மாதிரி குழந்தைகளால் சில பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்குமே இணக்கமான சூழ்நிலையானதான் இருக்கும். பதவி உயர்வு, சம்பள உயர்வு கிடைக்கின்ற வாய்ப்புமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருக்குது. அதே மாதிரி வியாபாரம் செய்கிறவங்களுக்கு விற்பனையால் லாபம் நல்லா சிறப்பாகவே இருக்கும். தொழிலை விரிவு செய்கிறதுக்கு சரியான ஒரு நேரமாகவும் இந்த நேரமானது இருக்குது. குடும்பத்தை பொறுத்த வரைக்குமே நீண்ட நாளாகவே இருந்து வந்த சங்கடங்கள் நீங்கும். குழந்தைகளால் சிரமம் வர்றதுக்கான ஒரு காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம். குழந்தைங்க விஷயத்தில் ரொம்ப கவனம் செலுத்துங்க. அதே மாதிரி பெரியவங்களோட ஆசையுமே கிடைக்கும். குடும்பத்தோட மேன்மைக்காக பணத்தை சேமிப்பதில் கவனம் செலுத்த வேணும். கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு புதிய வாய்ப்புகள் பெற்று பிரகாசம் அடைவீங்க. ரொம்ப புதிய முதலீடுகள் ரொம்ப கவனமாக நீங்கள் முதலீடுகள் செய்வது உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் ஒரு காலகட்டமாக தான் இந்த காலகட்டமானது உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. நம்மளுடைய சிம்மராசி நேயர்களுக்கு நட்சத்திர ரீதியாக எப்படிப்பட்ட ஒரு பலன்கள் காத்திருக்கு? சிம்மராசிக்காரரை பொறுத்த வரைக்குமே விநாயகரை வழிபட சங்கடங்கள் அனைத்துமே விலகும். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு முன்னேற்றமான ஒரு வாரமாக தான் இந்த வாரம் அமைச்சிருக்குங்க. கடந்த வாரத்தில் ஏற்பட்டு இருந்த நெருக்கடிகள், பிரச்சனைகள் அனைத்துமே நீங்கும். நீங்கள் எடுக்கக்கூடிய வேலைகள் ஒவ்வொன்றிலுமே வெற்றியை கொடுக்கும் வகையில் தான் உங்களுக்கு பலன்கள் நிறைந்திருக்கு. வியாபாரம், தொழிலில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துங்க. அதே மாதிரி எதிர்ப்பு, போட்டி அப்படிங்கிற ஒரு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதுனால புதிய முயற்சியில் மட்டும் கொஞ்சம் நிதானத்தோடு செய்யுங்க. அதே மாதிரி ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்யக்கூடிய செயல்கள் ஒவ்வொன்றுமே சிறப்பான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும். அடுத்ததை பார்த்தோமா, பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சுக்கிரன், ராகு, சனி, புதனோடு இணைவதுனால புதியவங்ககிட்ட நீங்கள் விலகி இருப்பது தான் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லது. உங்களோட வேலைகளில் கொஞ்சம் கவனக்குறைவு, தடைகள் ஏற்படும். அலட்சியத்திற்கும் ஆசைக்கும் இடம் கொடுக்க வேணாங்க. பண விவகாரத்துலையுமே கொஞ்சம் கவனம் செலுத்துவது இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. உத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களோட ராசி அதிபதியினால் துணிச்சலும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். மேலுமே வம்பு வழக்கு அப்படிங்கிற நிலைகள் அனைத்துமே மாறும். செல்வாக்குமே உயரும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். அரசு வழி வேலைகள் அனைத்துமே உங்களுக்கு சாதகமாக முடியக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைச்சிருக்கு.
அதே மாதிரி நம்மளுடைய சிம்மராசி நேயர்களுக்கு என்னென்ன பலன்கள்லாம் உங்களுக்கு சாதகமா அமைஞ்சிருக்கு? எந்தெந்த விஷயத்துல நீங்க ரொம்ப கவனமா இருக்க வேணும் அப்படிங்கிறத பார்க்க போறோம். சாதகமான விஷயம் அப்படின்னு எடுத்துட்டோமா, குரு பகவான் வக்ர கதியில இருப்பதனாலும் கூட லாபஸ்தானத்துல இருக்கிறாருங்க. வருமானத்த பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு சிறப்பா இருக்கும். அதே மாதிரி பணப்பற்றாக்குறையானது நீங்கும். கொடுக்கல் வாங்கல்கள் சீராக நடைபெறக்கூடிய ஒரு காலகட்டமா தான் அமைஞ்சிருக்கு. குடும்பத்துல ஒற்றுமையும், மகிழ்ச்சியும் நிலவும். 6ஆம் இடம் பலம் பெற்றிருக்கிறதுனால போட்டித் தேர்வுகள்ல உங்களுக்கான வெற்றி நிச்சயம் அப்படின்னே சொல்லலாம். மேலுமே முயற்சி எப்போதுமே உங்களுக்கு சிறப்பா இருக்கும். வழக்குகள்ல வெற்றி கிடைக்கும் வாய்ப்பு இருக்கிறதுனால, இந்த காலகட்டத்தில சிறப்பா இருக்கும். புதிதா இடம் வாங்கும் அமைப்புமே உங்களுக்கு இருக்கு. இதையெல்லாம் சரியாக பயன்படுத்துங்க. நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். வீட்ல சுபகாரியங்கள் நடக்க ஆரம்பிக்கும். மேலுமே சுகாதிபதி உச்சம் பெற்றிருக்கிறதுனால, சில முக்கியமான நபர்கள நீங்க சந்திப்பீங்க. அவங்க உங்களுக்கு உதவக்கூடிய ஒரு காலகட்டமா அமைஞ்சிருக்குங்க. எதையுமே நீங்க தைரியத்தோடு எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றல் அதிகரிக்கும் ஒரு காலகட்டமா இந்த வாரமானது உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. புதிய தொழில் தொடங்கும்போது முயற்சி உங்களுக்கு வெற்றி கொடுக்கும் வகையில தான் இருக்கும். அதே மாதிரி வேலை தேடுறவங்களுக்கு நல்ல ஒரு வேலை அமையக்கூடிய ஒரு காலகட்டம்னே சொல்லலாம். நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. நல்ல ஒரு அமைப்பு இருக்கு. அதே மாதிரி ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு பார்த்தோமா, உத்தியோகத்தில இருக்கிறவங்களுக்கு சில எதிர்பாராத இடமாற்றங்கள் நிகழலாம். ஆரோக்கியத்தில பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு இருக்கு. உடல் ஆரோக்கியத்தில ரொம்ப கவனம் செலுத்துங்க. குறிப்பாகவே கணவன் அல்லது மனைவியோட உடல்நல அதிகமா கவனம் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி சில பேத்துக்கு பூர்வீக சொத்து பிரச்சனைகள்